நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல யாரெல்லாம் டிக்டாக்கை பயன்படுத்துறீங்க, டிக்டாக்கை பயன்படுத்த நம்புறீங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்களேன். இந்த வீடியோல நான் ஒரு 4 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அது விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். ஸோ டிக்டாக்கில் 4 முக்கியமான விஷயங்கள். அதாங்க டிக்டாக்கில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, இந்த 2 முக்கியமான விஷயங்களும் பயனுள்ள விஷயங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும், இதை நீங்கள் செட் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுடைய டிக்டாக் அக்கௌண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? 4 விஷயங்கள். வாங்க டிக்டாக் அப்ளிகேஷனில் போகலாம். டிக்டாக்ல முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர், டிக்டாக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. பாட்டம் ரைட்ல மீ இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டாப் ரைட்ல ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் மேனேஜ் மை அக்கௌண்ட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அலர்ட்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இஸ் செக்யூர் அப்படின்னு போட்டிருக்கு, டன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யுவர் டிவைஸ், நீங்கள் உங்களுடைய டிக்டாக் அக்கௌண்ட்டை எந்த டிவைஸில் இணைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். யுவர் டிவைஸ் டேப் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய டிக்டாக் அக்கௌண்ட்டை எந்த டிவைஸில் இணைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருவேளை வேற ஏதாவது டிவைஸில் இருந்தால் அதை நீங்கள் ஈஸியாக இதில் டெலிட் பண்ண முடியும். இந்த மாதிரி முதல் ஃபியூச்சர் செக்யூரான ஃபியூச்சர். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் வழக்கம் போல் மீ, அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட், இதில் ப்ரைவசி அண்ட் சேஃப்டி. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட் இருக்குது, இது எனேபிள் பண்ணணும். ஸோ இது வந்து என்னால் எனேபிள் பண்ண முடியாது, ஏன்னா நான் ப்ரோ அக்கௌண்ட்டில் இருக்கேன். அதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் ஃபில்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இது முக்கியமான ஒரு செக்ஷன். ஸோ இது வந்து எனேபிள் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் கீவேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணி வைக்க முடியும் கமெண்டில். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் ஃபில்டர் கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்க முடியும். அதிகபட்சமாக உங்களுக்கு 30 கேரக்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கலி ஹைட் கமெண்ட்ஸ் வித் ஸ்பெசிஃபைட் கீவேர்ட் ஆன் யுவர் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கீவேர்ட்ஸை வந்து இது பண்ணுவாங்க, அந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது 2வது ஃபியூச்சர், மிகவும் பாதுகாப்பான ஒரு ஃபியூச்சர். மூணாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் டிக்டாக் யூசரை வந்து எப்படி பிளாக் பண்ணுறது, பர்டிகுலர் யூசரை வந்து எப்படி பிளாக் பண்ணுறது. டிக்டாக் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதுமானது. ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இந்த யூசர் உங்களுடைய அக்கௌண்ட்டில் டிஸ்பிளே பண்ண மாட்டார், அதாவது அவர் போடக்கூடிய வீடியோவை உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பிளாக் பண்ணலாம். நான் இது டேப் பண்ணி பார்க்குறேன். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளாக், திஸ் will prevent them from seeing your information on TikTok அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவராலையும் உங்களுடைய அக்கௌண்ட்டை பார்க்க முடியாது அப்படிங்கிறத நிதர்சனம். பயன்படுத்தி பாருங்க. 4வது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் டிக்டாக்ல என்னன்னா உங்களுடைய டிக்டாக் அக்கௌண்டோட டேட்டா, மொத்த டேட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமா? டவுன்லோட் பண்ணலாமே. டிக்டாக் ஓப்பன் பண்ணுங்க, மீ டேப் பண்ணுங்க. டாப் ரைட்ல ஒரு 3 டாட் இருக்கு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரைவசி அண்ட் சேஃப்டி இருக்கு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பர்சனலைசேஷன் அண்ட் டேட்டா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் டவுன்லோட் யுவர் டேட்டா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் டேட்டா ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் டேப் பண்ணுங்க. You can request a copy of your TikTok data at any time. It takes up to 30 days to process your request அப்படின்னு போட்டுருக்காங்க. அதாவது 30 நாள் எடுக்கும் அப்படிங்கிறாங்க உங்களோட டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ரிக்வெஸ்ட் டேட்டா இதை வந்து நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு போயிடும், அந்த மெசேஜ் போயிடும். ஸோ அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக உங்களுடைய டேட்டாவை ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும் டிக்டாக் அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ பாதுகாப்பான முறையில் உங்களுடைய டேட்டாவை வச்சுக்கலாம், பயன்படுத்துங்க. என்ன நண்பர்களே, டிக்டாக்ல இந்த பிரைவசி செக்யூரிட்டி, அதாவது செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி, இந்த செட்டிங்ஸை நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக மாற்றி அமைச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டிக்டாக் அக்கௌண்ட் இனி வரக்கூடிய நாளில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.